ஓம் அம்பா சாம்பவி சந்திரமௌலி ரபலா கபர்ணா உமா பார்வதி காளி கைமவதி சிவாத்ரணயனி காத்யாகினி பைரவி சாவித்ரி நவயௌவனாம் சுபகரி சாம்ராஜ்யலக்ஷ்மி பிரதா சித்ரூபி பரதேவதா பகவதி ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் புரட்டாதி மாதம் 22ஆம் நாள் 8/10/2025 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று புதவாரம் என்கின்ற புதன்கிழமை. எப்போவுமே அடிக்கடி நாம் சொல்லிக்கொள்வது, இந்த வாரங்களுக்குள்ளே ஒரு அற்புதமான அபரிமிதமான சக்தியை தரக்கூடியது புதன்கிழமை. எந்த ஒரு சுபகாரியங்கள் நாம் செய்ய வேண்டுமென்றாலும் புதன்கிழமை நமக்கு அமைந்தால் அதை போல ஒரு சிறப்பு வேறு எதுவும் கிடையாது. அவ்வளவு அற்புதமும் அபரிமிதமான சக்தியை தரக்கூடியது இந்த புதன்கிழமை. இப்பொழுது அன்னை பராசக்தியாகிய கௌரி அம்பாள் பிருங்கி முனிவர் தன்னை ஒதுக்கிவிட்டு சிவனை மட்டும் வலம் வந்து வணங்கினதினாலே கோபங்கொண்டு பூலோகத்திலே வந்து இங்கே ஆசிரமத்திலே முனிவர்களிடத்திலே விஷயத்தை சொல்லி இவ்வாறு என்னையும் சிவனையும் இந்த பிருங்கி முனிவர் பிரித்து விட்டான், பிரியாது இருப்பதற்கு அருள் தர வேண்டும் என்று கேட்க, இவ்வாறு இந்த விரதத்தை அனுஷ்டித்தால் இறைவன் மனம் மகிழ்ந்து கொள்ளுவான் என்று சொல்ல அனுஷ்டித்த விரதம்தான் இந்த கேதார கௌரி ஈஸ்வர விரதம். சிவனை வேண்டி அம்பாள் அனுஷ்டித்த விரதம். கேதாரம் என்கின்ற பொழுது நீர் தடாகங்கள் நிறைந்த வயல்வெளி, அதிலே புற்று மண்ணிலே இந்த பூஜை செய்து கொள்வார்கள். அதை நினைவு கூறுகின்ற வகையிலே தான் அடியவர்களெல்லாம் ஆலயத்திலே புற்று மண்ணினாலே சிவலிங்கம் அமைத்து அக்ஷதையும் பில்லமும் சேர்த்து அர்ச்சனை பண்ணி வழிபாடு செய்து கொள்வது. அவ்வாறு அந்த பூஜை வழிபாடுகளிலே இந்த விரதத்தினுடைய பூர்த்தி அன்று எல்லோரும் இந்த நோன்பு கயிற்றை கட்டிக்கொள்வார்கள். இடது கையிலே அந்த மையத்திலே கட்டிக்கொள்வது. அவ்வாறு கட்டுவதற்கான அந்த நோன்பு கயிறு 21 இலைகள் கொண்டதாக 21 முடிச்சுகளோடு இருக்கும். அது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு முடிச்சுகள் அவரவர் தங்கள் தங்கள் கைகளாலே நல்ல எண்ணங்களோடு அந்த முடிக்கின்ற பொழுது அந்த முடிச்சுக்கு சக்தி அதிகம். இப்போ பரவலாகவே கோவிலிலேயே முடிச்செல்லாம் போட்டே வைத்து கொள்வார்கள். அவரவர் சென்று பிரார்த்தனை செய்துவிட்டு அந்த கயிற்றை வாங்கி கொள்வார்கள். அந்த முடிச்சை அவரவர் போடக்கூடியவர்கள் அவரவர் கையினாலே அந்த முடிச்சு போடுகின்ற பொழுது எதை நினைத்து நீங்கள் அந்த முடிச்சை போடுகிறீர்களோ அது நிச்சயம் நடக்கும். இது நம்பிக்கை. அவ்வாறு முடிந்தவர்கள் செய்து கொள்ளலாம். 21 தினங்கள் தொடர்ச்சியாக இந்த விரதத்தை அனுஷ்டிக்க முடியாத தாய்மார்கள் இயற்கை உபாதை காரணமாக தொடர்ச்சியாக இருக்க முடியாது என்றால் 9 நாட்கள் இந்த விரதத்தை அனுஷ்டித்துக் கொள்ளலாம், அல்லது 7 நாட்கள் அனுஷ்டித்துக் கொள்ளலாம்.
அவ்வாறு 9 நாட்கள் என்கின்ற பொழுதிலும் நாம் ஒரு நாளைக்கு 2 முடிச்சு வீதம் போடுகின்ற பொழுது 18 முடிச்சு வந்துடும். கடைசியில் அன்னைக்கு 3 முடிச்சை சேர்த்து போட்டுக்கொள்கின்ற பொழுது அவரவர் கையினாலே இந்த முடிச்சை யாரெல்லாம் உங்கள் கைகளாலே அந்த ஒவ்வொரு முடிச்சுகளை போடுகின்றீர்களோ அதற்கு அதிகப்படியான சக்தி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நாமும் இந்த இறை பிரார்த்தனையில் ஈடுபட்டு அர்த்தநாரீஸ்வரப் பெருமானுடைய பரிபூர்ணமான அருள் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சுகினோ பவந்து சமஸ்தசன் மங்களானி சந்து சுபம்.